மரணத்தின் பின்னர் கபரிலே தண்டனை கிடையாது எனக் கூறுவோரும் முஸ்லிம்களிலே உள்ளனரா என்பது அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள ஒரு கேள்வியாகும். ஆம், தம்மை தாமே முஸ்லிம்கள் என கூறிக்கொள்வோரில் இவ்வாறு மரணத்தின் பின்னர் மறுமை நாள் இந்த இரண்டிற்கும் இடையிலுள்ள வாழ்க்கையிலே குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில்லை என்று கூறக்கூடிய ஆலிம்கள் ஆரம்ப காலம் முதல் இருந்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் படைத்தவனால் வழங்கப்பட்ட நேர்வழியாகிய இந்த இஸ்லாம் அல் குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸிலும் மட்டுமே இருக்கின்றது என்பது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையாகும். அந்த அல் குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸிலும் மரணத்திற்கு பின்னால் உள்ள மறுமை நாளைக்கு இடைப்பட்ட அந்த வாழ்க்கையை திரைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அந்த வாழ்விலே குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது மிக தெளிவாக அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலும் அதேபோன்று சஹீஹான ஹதீஸ்களிலே பல்வேறு ஹதீஸ்களிலும் காணப்படுகின்றன. இப்படி குர்ஆனிலும் சுன்னாவிலும் மிக தெளிவாக கூறப்பட்ட ஒரு உண்மையை அதனை எடுத்துச் சொல்லப்பட்டதன் பிறகும் ஒருவர் மறுத்து விடுவார் என்றால் அவர் முஸ்லிமாக இருக்க மாட்டார், இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவார். எப்படியோ இந்த குர்ஆன் சுன்னாவிலே மிக தெளிவாக கூறப்பட்ட விடயத்தை மறுத்தவர்கள் ஆரம்ப காலம் முதல் இன்று வரைக்கும் இருக்கின்றார்கள். இன்று இஸ்லாமிய கல்வியை போதிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் முதன்மை பல்கலைக்கழகம் என பலராலும் அறியப்படுகின்ற எகிப்து தேசத்திலே உள்ள அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் மார்க்கம் போதிக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து வெளியேறி மிகப்பெரிய அறிஞர்களாக அறியப்படுகின்றவர்களில் ஒரு சிலர் இவ்வாறு ஒரு மனிதனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய பிழையான நம்பிக்கைகள், பிழையான செயற்பாடுகளை அது இஸ்லாத்தில் உள்ளது, சரியான அறிவின் அம்சங்களில் ஒன்று என கூறுகின்றவர்கள் இந்த எகிப்து தேசத்திலே மிக பிரபல்யமான அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறிய அறிஞர்கள் இன்றும் காணப்படுகின்றார்கள். அவர்களிலே சிலர் கூறுகின்ற குஃப்ரான விடயங்களில் இந்த அவருடைய தண்டனையை மறுக்கின்ற விடயமும் ஒரு அம்சமாகும். எப்படியோ இந்த விடயம் இதுபோன்ற முஸ்லிமாக இருக்கின்ற ஒரு மனிதனை இஸ்லாத்திலிருந்து வெளியேறக்கூடிய குற்றங்களை செய்யக்கூடியவர்கள், அதனை இஸ்லாமாக போதிக்கக்கூடியவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள், முன்னைய காலங்களிலும் இருந்திருக்கின்றார்கள். இதன் சட்டத்தை அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க விரும்புகின்றவர்களுக்கும் கட்டாயமானதாகும். நாம் மேலே சொன்னவாறு மரணத்தின் பின்னர் மறுமைக்கு இடைப்பட்ட இந்த திரைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையிலே குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு ஒரு குர்ஆன் வசனத்தையும் ஒரு ஹதீஸை மட்டும் இங்கு கூறுகின்றோம். குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் இது பற்றி நிறையவே சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு தெளிவாக சொல்லப்பட்ட விடயத்தை மறுப்பதென்பது இது குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்பதிலே நேர்வழியை போதிக்கக்கூடிய அறிஞர்கள் மிக தெளிவாக இது பற்றி கூறியிருக்கின்றார்கள். குர்ஆன் வசனம் 40வது அத்தியாயத்தில் 45, 46வது வசனம். ஃபிர்அவுனை சேர்ந்தவர்கள், ஃபிர்அவுன் என்பவன் இஸ்லாத்தை தெளிவாக நிராகரித்து மக்களை வழிகெடுத்த ஒரு தலைவன் என்பது அனைவரும் அறிந்த விடயம். அந்த ஃபிர்அவுனை சார்ந்தவர்கள், அவர்களை கெட்ட தண்டனை அவர்களை சூழ்ந்து விட்டது. அது நெருப்பினாலான அந்த தண்டனை. அந்த தண்டனையிலே அவர்கள் காலையிலும் மாலையிலும்
அவர்களுக்கு அந்த நெருப்பு தண்டனையாக அவர்கள் மீது அதனை அனுபவிக்கும் விதத்திலே அந்த தண்டனை வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், வயௌம தகூமுஸ் ஸாஆ, இவ்வாறு அழிந்துவிட்ட அந்த சமூகம் நெருப்பினால் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் மறுமையினால் வருகின்ற போது அத்கிலு ஆல ஃபிர்அவுன அஷத்தல் அஸாப், ஃபிர்அவுனுடைய இந்த காலையிலும் மாலையிலும் நெருப்பை கொண்டு தண்டிக்கப்படுகின்ற அந்த சமூகம் மறுமையினால் வருகின்ற போது அவர்களை மிக கடினமான தண்டனையிலே அவர்களை நுழைவியுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என்று இந்த வசனத்திலே கூறுகின்றான். இந்த வசனம் மிக தெளிவாக அழிந்துவிட்ட அந்த சமூகம் இப்போது தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, மறுமையினால் வருகின்ற போது அதன் தொடர்ச்சியாக அவர்களை நரகிலே நுழைவியுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என்று கூறுகின்றது. இது கபருடைய வேதனை இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்ற வசனம். இதே போன்று ஹதீஸ்களிலே பல்வேறு ஹதீஸ்களை பார்க்கலாம். சஹீஹ் புகாரி முதற்கொண்டு கபரிலே குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற எத்தனையோ ஹதீஸ்களை பார்க்க முடியும். ஆகவே சுருக்கம் என்னவென்றால், தம்மை முஸ்லிம் என நினைத்துக் கொண்டு இஸ்லாத்தை முறிக்கின்ற விடயங்களை நம்பிக்கையாக கொண்டவர்கள் ஆரம்ப காலத்திலும் இருந்திருக்கின்றார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். அத்தகையவர்கள் சாதாரண மார்க்க அறிவு அற்றவர்கள் என்று கூட நாம் நினைத்து விடக்கூடாது. இதுபோன்ற குஃப்ரான கொள்கைகளை இஸ்லாத்தின் பெயரால் போதிக்கின்றவர்கள் மிகப்பெரிய ஆலிம்களாக மார்க்கத்தை கற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போன்று உலக புகழ் பெற்ற 1000 வருடங்களை தாண்டி இஸ்லாமிய பல்கலைக்கழகமாக அறியப்படுகின்ற இந்த அல் அஸ்ஹர் என்ற பல்கலைக்கழகம், அது இருக்கின்ற அந்த எகிப்து நாடு, இந்த திசையிலிருந்து இஸ்லாத்தின் பெயரால் இவ்வாறான பல்வேறு குஃபுர்கள் பரப்பப்படுகின்றன. ஏன், ஆரம்ப காலத்திலே மிகப்பெரிய சர்ச்சையாக ஏற்பட்ட ஒரு சர்ச்சை, அல் குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது அல்லாஹுடைய வார்த்தைகளா என்ற விடயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. 4 மதுஹபுகள் எந்த இமாம்களின் பெயரால் உருவாக்கப்பட்டதோ அதன் ஒவ்வொரு இமாமும் மிகப்பெரிய தண்டனைகளை அனுபவிக்கும் விதத்திலே குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தை என்ற உண்மையை சொல்லி மிகப்பெரிய தண்டனைகளை அந்த இமாம்கள் அனுபவித்தார்கள். அதற்கு நேர்மாறாக குர்ஆன் படைக்கப்பட்டது என கூறுவது குஃபுர் என்பதை அந்த உலமாக்கள் தெளிவாக சொல்லியும் முஸ்லிம்கள் என கூறிய ஒரு சில அறிஞர்கள், ஆட்சியாளர்கள் அதனை மறுத்து குர்ஆன் படைக்கப்பட்டதுதான் என்று அன்றும் கூறினார்கள். அதே விடயத்தை கூறக்கூடிய அஸ்ஹருடைய உலமாக்கள் இன்றும் எகிப்திலே வாழுகின்றார்கள். எனவே சுருக்கம், குஃப்ரான கொள்கைகளை இஸ்லாத்தின் பெயரால் சொல்லக்கூடிய அறிஞர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். அவர்களிலே அதிகமானவர்கள் எகிப்தை சொந்த இடமாக கொண்டவர்கள் அல்லது அங்குள்ள அந்த மிக புகழ்பூத்த பழைய பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறியவர்கள். எப்படியோ கபருடைய தண்டனையை மறுப்பது என்பது குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் கொண்டு அதனை சொல்லப்பட்டதன் பிறகு ஒருவர் மறுத்துவிட்டால், ஏற்கனவே அவர் முஸ்லிமாக இருந்தால், இவ்வாறு மறுப்பதன் மூலம் இஸ்லாத்திலிருந்து அவர் வெளியேறி விடுவார். 1000 தான் அவர் தன்னை முஸ்லிம் என கூறிக்கொண்டாலும் சரியே. எனவே இவ்வாறு கபருடைய தண்டனையை மறுக்கக்கூடியவர்கள், தம்மை முஸ்லிம் என கூறுகின்றவர்கள், அவர்கள் இருக்கின்றார்களா என்றால் நிச்சயமாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடம் முஸ்லிமாக ஒருபோதும் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள்.